மனோஜ் ரோஹிணியும் ஷோரூமில் இருக்காங்க. முத்துவும் மீனாவும் அதே ஷோரூமில் இருக்காங்க. ரோஹிணியோட செட்டப் மாமா அந்த கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வராரு. தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கடைக்குள்ளே வராரு. உள்ளே வந்தவர் ரோஹிணியை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி கூட ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறத முத்து பார்க்குறாரு. என்ன இவர் ரொம்ப நேரமாக ஹெல்மெட் போட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு, யார் இவர், இந்த உருவத்தை எங்கேயும் நான் பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு முத்து யோசிச்சுக்கிட்டே கிட்டக்க போயிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இந்த குரலையும் நான் கேட்டிருக்கேனே, யார் நீங்கள், கொஞ்சம் ஹெல்மெட்டை கழட்ட முடியுமா அப்படின்ட்டு முத்து கேட்குறாரு. பக்கத்தில் ரோஹிணி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் அவர் கழட்ட மாட்டார், எதுக்கு வந்தவங்கள்ட்ட இப்படி வம்பு பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் முதல்ல போயிட்டு வாங்க சார், உங்களுக்கு தேவையானதை வீடு தேடி நானே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு ரோஹிணி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. செட்டப் மாமா டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இவரை பார்த்தா நம்ம பார்லர் அம்மாவுடைய செட்டப் மாமா மாதிரி தான் இருக்குது. இவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு யார் இவர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன், நீ இங்கேருந்து வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த செட்டப் மாமாவை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு ரோஹிணி கடையில் பதறி போய் நிற்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.